ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். போன கிளாஸில் நம்ம பேக் பார்ட்டோட பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த கிளாஸ் நீங்கள் இன்னும் கவனிக்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் செக்ஷனுக்குள்ளே வாங்க. இன்றைய கிளாஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எப்படி டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பேப்பர் பேட்டர்னே போட்டுடலாம். இது ஈஸி தான். ஸ்லீவ் மட்டும் தனியாக ஒரு செக்ஷனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஓட்டாமல் கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில்டாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் பேட்டர்ன் ஷீட்டை டபுள் ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஓகேவா? அதனால் நான் எப்படி மடிச்சிருக்கேன், டபுள் ஃபோல்டடாக மடிச்சிருக்கேன். அடுத்ததாக நம்ம எப்பொழுதுமே பண்ணுற விஷயம், ஒரு 1/2 இன்ச்சுக்கோ இல்லை வந்து 1/4 இன்ச்சுக்கோ நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போடுவோம். எதுக்காக? மிஸ்மேட்சை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஸ்லீவுக்கு பேப்பர் பேட்டர்ன் போட்டாலும் சரி, டைரெக்டாக கிளாத் கட்டிங் பண்ணாலும் சரி, ஃபோல்டட் சைடு எப்பொழுதுமே நம்ம சைடு தான் இருக்கணும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இந்த ஃபோல்டட் சைடு நம்ம பேப்பர் பேட்டர்னோட ஃபோல்டட் சைடு வர மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் அளவுக்கு எடுத்தது யூஸ் பண்ண ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு வந்து லூஸ் ஆயிரும், அளவு வந்து கரெக்டாக வராது. ஸோ அது மாதிரி அந்த ஸ்டிச் பண்ண சைடு பாருங்கள், கொஞ்சம் கிளாத் வந்து மிஸ்மேட்சாக இருக்கிறதுனால நான் கரெக்ட் பண்ணப்போ எனக்கு இங்கே பாருங்கள் எக்ஸஸாக கிளாத் வருதா, அதை நான் இப்படி இழுத்து விட்டேன்னா எனக்கு வந்து அக்யூரேட்டான சென்டர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து கிடச்சிரும். ஸ்லீவோட ஃபோல்டட் சைடை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரியே ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு கரெக்டாக வைக்கணும், எக்ஸாக்டாக வைக்கணும். வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவை வந்து நவுத்திராதீங்க. நவுத்தாமல் நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கிட்ட ஒரு கையை நம்ம டைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் சைடு வாங்க. அந்த சைடு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஏன்னா சுருங்கி இருக்கும் கிளாத்து. நம்ம ஆல்ரெடி அயர்ன் பண்ணியிருப்போம், இருந்தாலும் கிளாத் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதுக்கே ஆப்போசிட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஹோல் மார்க்கிங் இருக்கும். அந்த ஆம்ஹோல் மார்க்கிங்கையும் நம்ம கரெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் எக்ஸாக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 பாயிண்ட்டு கிடச்சிருக்கோம். ஒன்று ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் ஹைட்டு, ஆம்ஹோலு. ஆம்ஹோலில் மார்க் பண்ணுறப்ப ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹைட்டோடு ஜாயின் பண்ணுறதுக்கும் ஸ்லீவ் ரவுண்டோடு ஜாயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேப்பர் பேட்டர்ன்லேருந்து அந்த ப்ளவுஸை வந்து எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணது வந்து தப்பு. ஓகேவா? நான் அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணது வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து எக்ஸாக்ட் அளவு. ஸோ மற்ற அளவை நான் அழைச்சிக்கிட்டேன். எக்ஸாக்ட் அளவெல்லாம் நான் ஸ்கெட்ச் பெனில் மார்க் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விசிபிள் ஆகும்ன்ட்டு. இப்போ அடுத்ததாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஹைட்லேருந்து ஆம்ஹோலுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி க்ராஸாக லைன் போட்டு எடுத்துக்கணும். நான் ஸ்கேல் வச்சு எப்படி க்ராஸாக லைன் போடுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டது. இப்போ நம்ம ஆம்ஹோலையும் ஸ்லீவ் ஹைட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரியே ஸ்லீவ் ரவுண்டையும் ஆம்ஹோலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் ப்ளஸ் சிம்பிள் நம்ம போட்டது. நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டான ஸ்லீவோட ஷேப் கிடச்சிருச்சு. அடுத்ததாக அந்த ஆம்ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப் மட்டும் நம்ம கர்வி ஷேப் போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து டோட்டலி கம்ப்ளீட்டட். அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அளவு பேட்டர்னோட ஸ்லீவ் ஏரியாவை எடுத்துக்கோங்க. எட்ஜ் டு எட்ஜ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டோன்னே கேப் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அந்த கேப்பை தான் நம்ம கர்வாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எட்ஜ் டு எட்ஜு எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். 8 இன்ச் அப்படின்றது இருக்குது. அதை 1.5 இன்ச்சாக அந்த 8 இன்ச்சை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள 1.5 இன்ச்சில் அளவெடுக்கணும். அந்த ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சுன்றது இருக்குது. இப்போ பேப்பர் பேட்டர்னுக்கு வாங்க. அதே 8 இன்ச் இருக்கா. ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணணும், 1.5 இன்ச்சாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். நம்ம 8 இன்ச்சையுமே ப்ளவுஸில் எப்படி 1.5 இன்ச்சாக செப்பரேட் பண்ணோமோ அதே மாதிரியே நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு பாயிண்டில் தானே 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 1/4 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் வாங்க. அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு நோட் பண்ணுங்கள். இதே மாதிரியே டில் எண்டு வரைக்குமே அந்த 8 இன்ச் வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத அக்யூரேட்டாக நம்ம பார்த்து மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த கடைசி பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லைனோட கிராஸ் லைனோட கனெக்ட் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து எல்லா பாயிண்ட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க்கிங் பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் சைட்லேருந்து 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இன்சைடாக மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் நம்ம அந்த கர்வை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம மார்க்கிங் லைன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, ஒரு கர்வ் லைன் வந்து கிடச்சிருச்சு. அது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ அடுத்ததாக பேக்குமே அதே ப்ரொசீஜர் தான். ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பேக்குக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எட்ஜ் டு எட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக 1.5 இன்ச்சாக பிரிக்கணும். அந்த 1.5 இன்ச்சில் வந்து கேப் எவ்வளோ வருது, அதாவது அந்த பாடி பார்ட்டுக்கும் ஸ்லீவ் பார்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம போட்ட ஸ்ட்ரைட் லைனுக்கும் எவ்வளோ கேப் வருது அப்படின்றத பார்த்து நோட் பண்ணிவிட்டு பேப்பர் பேட்டர்னில் அதே மாதிரியே 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி கர்வ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் பார்ட்டு கர்வும் கிடச்சிரும். கடைசி பாயிண்ட்டு மட்டும் நோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து சேம் லைனில் வந்து முடியணும். அதில் எந்த விதமான அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் ஸ்லீவில் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக ஆர்ம் ஹோல் செட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லீவோட கர்வ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழி ஷேப் வந்து வரணும். இந்த ஷேப் வந்து கண்டிப்பாக வரணும். ஆனால் வந்து நம்ம டைரெக்டாக ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்ததுனால அந்த ப்ளவுஸில் இந்த ஷேப்பில் தான் போட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட பர்ஃபெக்ட் ஷேப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அந்த ஒரு இன்ச் இருக்கணும். அந்த மிடில் தான் பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து இருக்கணும். என்ன பண்ணுறது, ப்ளவுஸில் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பேப்பர் பேட்டர்ன் போட்டணும் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைனலாக கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபினிஷ்டு. பேப்பர் பேட்டர்னை டபுள் ஃபோல்டாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டு கர்வ் தனியாக, பேக் கர்வ் தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேப்பர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பேப்பர் பேட்டர்னை வச்சு எப்படி கிளாத் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.